நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the daily. உங்களுக்கும் முதல் படம் அதே மாதிரி ஒரு டிராப் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு அப்புறம் ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் போகுது அப்படின்னு ஷூட்டிங்கே போகல அதில் சுத்தம் ஒரு நாள் கூட போகல. ஒரு நாள் கூட ஷூட்டுன்னு அவங்க பண்ணதும் கிடையாது, போனதும் கிடையாது. அது சும்மா அவர் சொன்னது. அவ்வளோ பொய்கள் தேவையில்லை. பட் மனுஷன் சரி விடுங்க, நல்லா இருக்கட்டும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத விட வாய்ப்பு கடவுள் அன்பாலையும் மூலமாக நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் கிடைச்சிது. ஆனால் என்னால் அந்த படத்தை விட்டு வெளியே வந்து வேற ஒரு படம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அந்த படம் பண்ணிடுவோம்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன். அந்த படம் இப்போது ஃபஸ்ட்டு படம் கிடையாது, ஐபிஎல்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஸ்டார்டிங்கில். இல்லை டிடி வாசன் எங்கே இருந்தாலும் அது வைரல் தான், அது வேறு விஷயம். என்ன அது எதனால அது உங்களுக்கு ராசியா? என்ன நீங்கள் பேசினாலும் சரி, என்ன பண்ண இல்லை வேணும்னே பண்ணுறியா? இல்லை உண்மையாகவே தெரியலைங்க. அந்த அக்கா நினச்சி ஒரு ஃப்ளோவில் கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக இதாக இருக்கும். அக்கா குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, உங்களுக்கு அந்த டேக் ரேசிங் ஸ்டார் அப்படின்னு தானே வருது. யார் அது முடிவு பண்ணது? நீங்கள் முடிவு பண்ணதா இல்லை நீங்கள் எது ரேசிங் ஸ்டார் டிடி வாசன் அப்படின்னு போடலான்னு? இந்த ரேசிங் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கணும் டிடி வாசன் விரும்பல, அதை வந்து ப்ரொடியூசர் தான் விரும்பினார். படம் முதல் படமே நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து நான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பார்த்துருக்கேன். இப்போ அவரோட வழியிலேயே நீங்களும் முதல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழியிலன்னா ப்ரொஃபஷனல் வைஸ் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. கடவுள் கொடுத்த பரிசு, அது போக உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கொடுத்த பரிசு தான் இது. ஸோ எப்பவுமே அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு உண்மைக்குரியவனாக இருப்பேன் நான். அஜித் சாருக்கு அப்புறம் அந்த பைக் சீனுக்காக வெயிட் பண்ணுறது உங்களோட ஒரு படத்தில் என்ன டிடி வாசன் நடிக்கிறாரு, இன்னும் பைக் சீனை காணாமே அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணுறாங்கல்ல. ஆனால் அந்த கம்பேரிசன் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அப்படிலாம் இல்லை. இல்லை நான் பார்த்து அதுக்காக நான் கேட்குறேன். சாரோட ஃபேன் நம்ம. இல்லை ஃபியூச்சரில் நீங்களும் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போகிறது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த level 1, level 2, level 3 முடிச்சாச்சு. எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் டிடிஎஃப் வாசன். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்தியன் பீனல் லா ட்ரைலர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி குட். பர்டிகுலராக அந்த லாஸ்ட் போர்ஷன்லாம் வந்துட்டு எப்படா வந்துட்டு என்ன இன்னும் ஒரு ஷாட் கூட பைக்கோட வரலையே அப்படின்ற மாதிரியான ஷாட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கும் போது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா டிடி வாசன் இருக்கும்போது பைக் ஷாட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அவங்களோட ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. பட் அந்த ஒரு விஷயம் வச்சுருந்தீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க இந்த இந்தியன் பீனல்லாம் உங்களோட ஒரு டெபியூ அப்படின்றதுல எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு படம்லாம் முடிச்சதுக்கப்புறம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிஎல், இந்தியன் பீனல்லா, கிஷோர் சாரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சார் பண்ணுறாருன்ன உடனே 50% ஓகே ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் காஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் சார் வந்து வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணோம், வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் வர்ற நவம்பர் 28 தேட்டரில் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். டிடிஎஃப் வாசன் அப்படின்னா அவர் ஏதாவது பண்ணாலே அது நியூஸ் தான், அந்த மாதிரியான ஒரு விஷயம் செட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ கூட ப்ரெஸ் மீட்டில் அது ஒரு கண்டென்ட் ஆகி அது ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஆங்கர்கிட்ட நீங்கள் வந்துட்டு வைரல் ஆகிட்டு எப்படி இருக்காரு குமாப்பட்டின்னு கேட்டீங்க, அது வைரல் ஆகிட்டு அது வைரல் இல்லை. டிடிஎஃப் வாசன் எங்கே இருந்தாலும் அது வைரல் தான், அது வேற விஷயம். என்ன அது எதனால அது உங்களுக்கு ராசியா? என்ன நீங்கள் பேசினாலும் சரி, என்ன பண்ண? இல்லை வேணும்னே பண்ணுறியா? இல்லை உண்மையாகவே தெரியலைங்க. நான் அந்த அக்கா நினச்சி ஒரு ஃப்ளோவில் கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக இதாக இருக்கும். கொஞ்சம் லாங்கிலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம்மா. அப்புறம் நம்ம வந்து பேசும்போது பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே பேசும்போது தெரியாமல் இதாகிடுச்சு. சீரியஸாக சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல சார் சொல்லிட்டு. ஓகே, இல்லை சாரி சொன்னதே ஒரு வைரல் தான். அப்போ சாரி சொல்ல மிஸ்டேக்ஸ் இருக்கிறது தானே. அது அவ்வளோ நர்வஸாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நர்வஸாக இல்லை. பட் நல்லபடியாக பேசி முடிச்சாச்சு. சீரியஸ்லி இப்போது அந்த ஒரு டேக், இப்போ அந்த டேக் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் போய் உங்களுக்கு அந்த டேக் ரேசிங் ஸ்டார் அப்படின்னு தானே வருது. யார் அது முடிவு பண்ணது? நீங்கள் முடிவு பண்ணதா இல்லை நீங்கள் எது ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன் அப்படின்னு போடலான்னு? டிடிஎஃப் வாசன் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் இல்லை. புரியல. இல்லை, இந்த ரேசிங் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கணும் டிடி வாசன் விரும்பல, அதை வந்து ப்ரொடியூசர் தான் விரும்பினார். ரேசிங் ஸ்டார்னு ரேசிங் ஸ்டார் போட்டு. ஓகே,
வேணுமான்னு கேட்டேன். இப்போ தான் படம் பண்ணுறாரு, ஏதாவது கலாய்ப்பு நான்லாம் கண்டிப்பாக வேணும். என் படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறான்னா அவன் பட்டத்தோடு நான் கொடுக்குற பட்டத்தோடு நடிக்கணும். அதுதான் எனக்கு விருப்பம். கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர் சொல்லும்போது நம்ம தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பாண்ட் ஆயிட்டீங்களோ, மேடையில் கூட அவர் சொல்லியிருந்தாரு, எந்த அளவுக்கு பாண்டிங், எதனால ப்ரொடியூசருக்கு உங்க மேலே அவ்வளோ ஒரு பிரியம்? அதுதானே எனக்கு தெரில. அந்த ரொம்ப அன்பு என் மேலே. நான் ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் எங்கேருந்து வந்தார், இப்போ எப்படி இருக்கார், இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லும்போது நான் பேச பேச அவர் வந்து உள்ள பிரியமாயிடுச்சு. எங்கள் பாண்டு எப்பவுமே இருக்குது, ஆனால் அந்த பாண்டு அங்கே போயிடுச்சு. அங்கே போயிட்டு அவரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். லவ் பண்ண ஆரம்பிச்சு நடந்துச்சு. அது என்னென்னா ஒரு ஷேப்பில் இருக்கும். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓடிட்டே வந்துட்டு இருப்பேன், பின்னாடி ஃபைட்டர்ஸ்லாம் துரத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ இது ஃபுல்லாக ஷாப்பாக இருக்கும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் ஓடணும். ஸோ இதுதான். இங்கே டேரக்டர்ஸ் இருப்பாங்க, கோ டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் இங்கே இருப்பாங்க, ஃபைட் மாஸ்டர் இந்த பக்கம் இருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தா வாக்கி டாக்கியில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்லாம் கிளியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே ரோல் பண்ணியாச்சு, ஆக்ஷன் சொல்லியாச்சு, நாங்கள் ஓட ஆரம்பித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இன்ட்ரப்ட் ஆகி இங்கே விட்டுட்டாங்க, வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா வண்டியை விட்டுட்டாங்க. ஸோ ஓடி வந்துகிட்டே இருந்தோம், இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே குதிக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஹிடனாக இருக்கும். ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும். ஜம்ப் பண்ணும்போது வண்டி வந்துருச்சு, டக்குன்னு ஒரு கிராஷ் ஆகி அடிபட்டுருச்சு. நம்ம அப்படியே கேஷுவலாக எடுத்துட்டா நம்ம அப்படியே போகலாண்ணா, அப்படியே வாங்க அடுத்த டேக் போகலாம், இல்லை ஏதாவது ரெஸ்ட் எதாவது எடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னதுலேருந்தே சாருக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்துருச்சு. ப்ரொடியூசர் சாருக்குமே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்துருச்சு. டேரக்டர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாகவே. நம்ம என்றைக்குமே எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்ட்லி தான். ஸோ டேரக்டர் சார் கூட அந்த ஒரு பாண்டிங் என்றைக்குமே இருக்கும்ல. டேரக்டர் சார் கூடனாலே அந்த ஒரு பாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்லை ஒரு கண்டென்ட் வீடியோஸோ நீங்கள் பண்ணலை, அதாவது நடிக்கிற சம்மந்தமாக நீங்கள் பண்ணல, நீங்கள் லைவாக வந்து பைக் ஓட்டுவீங்க, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் vlog அப்படி போயிட்டு இருந்தபோது ஒரு ஃபேம், அதுக்கப்புறம் நடிக்க வரீங்க அப்படிங்கும்போது நடிப்பு கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் அங்கே பண்ணிட்டு இருந்ததுக்கும் ஆனால் நடிக்கணும்னு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக இருந்தது, அதை எந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக பண்ணீங்க நீங்கள்? இல்லை, கேமரா ஃபியர் பெருசாக கிடையாது. ஆல்ரெடி ஆக்டிங் கிளாஸஸ் எல்லாம் போயிருக்கோம். எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும்ல, நம்ம கனவு தூங்கி எந்திரிக்கும் போது கனவுல கூட நம்ம தான் ஹீரோவாக வருவோம். ஒரு வாட்டி சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவாக வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தோணும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சராசரி ஆசை தான், அந்த மாதிரியான ஒரு ஆசை தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மஞ்சள் வீரன்லேயே வந்து பண்ணால் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். படத்தில் நல்லா நடிக்கணும், நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்காமல் போயிடுச்சு. பரவாயில்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரும்போது எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்தில் நான் திருத்திக்கிறேன். கண்டிப்பாக. இல்லை, இப்போ நீங்கள் அந்த நடிக்கணும்னு அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? யாரை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டு ஓகே நம்ம எப்படியாவது இவர் மாதிரி அப்படின்னு கிடையாது, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கு? ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் தோரணை. விஷால் சார். விஷால் சாரோட படம் தான். ஃபேமிலியோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு போனது அதுதான். அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியோட நம்ம படத்துக்கு தான் போகிறோம். ஓ, அதுதான் நீங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பண்ணதா? ஆமாம், நாங்கள் ஃபுல்லாக கிராமம் இல்லை, எங்கள் வீட்டில் இருந்து தேட்டர் பக்கம் கிடையாது. ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கும். அதனால் அடிக்கடி போயிட்டு இருக்க முடியாது. மாடு இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும், ஆடுக்குட்டி இருக்கும், விவசாயத்தை பார்க்கணும், டே விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்பா போலீஸாக இருந்தார். ஸோ அதனாலேயே பெருசாக போக முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் இப்போ ஃபேமிலியாக உங்களுடைய படத்துக்கு தான் எல்லாரும் நம்ம அடிக்கடி போயிருக்கோம் வெளியே இருக்க. நீங்கள் தனியாக போயிருக்கீங்க. நானுமே ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் டைமில் தான் அதிகமாக தேட்டர்ஸ்க்கே போக ஆரம்பிச்சது. அந்த ஃபீல் எப்படி ப்ரோ இருக்குது? நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பீங்க, அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்மளை நாம பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, சீரியஸ்லி நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேமரா ஃபியர், அதை தாண்டி ஸ்டன் ஃபியர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல? ஸ்டன் ஃபியர்லாம் கிடையாது, ஃபியரே இன்றைக்கும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், அது ஸ்டண்ட்டு அதுலலாம் கிடையாது. நமக்கு பழக்கப்பட்டதுன்னா நம்ம அசால்ட்டாக போய் பண்ணிவிடுவோம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள், புதுசாக இருக்கிற விஷயங்கள், ஆக்டிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆக்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் அது லைவாக இந்த மாதிரி இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்தது கிடையாது இல்லை. ஸோ ஒரு க்ரூ மெம்பர்ஸ் 30-40 பேர் இருப்பாங்க, அது போக பப்ளிக் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூச்சம் இருந்துச்சு. அப்படியே போக போக ரொமான்ஸ் ரொமான்சஸில் பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பயம்லாம் இல்லை, பழக்கம் இல்லை ப்ரோ. இது கேட்குறேன், இல்லை இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ரொமான்டிக் குஷிதா அவர்களோட பண்ணியிருக்கீங்க. தென் ஃபைட் சீன்ஸுமே நீங்கள் பைக் ஓட்டுறது ஓகே, அது உங்களுக்கு பழக்கம்.
பட் அதில் நீங்கள் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் இதில் பண்ணிருப்பீங்க. எனக்கு வந்து அழகிய தமிழ்மண்ணில் விஜய் சார் பண்ணுவார்ல, அந்த ஃபைட் போயிட்டு இருக்கும்போது பைக் போயிட்டு இருக்கும்போது ஃபைட் அது மாதிரியான ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே அதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அது பெரிய விஷயம் தானே. இல்லை அது எல்லாமே பசங்க நம்ம எல்லாருமே பண்ணிவிடுவோம்ல, என்ன தான் பண்ணாலும் 100% சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட தான் பண்ணுவோம். ஸோ அதனால அதை பற்றி பயம் இல்லைல்ல, சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன ஏறி ஆடு கவிழா அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா இந்த படத்தில் உங்களுக்கு? சேலஞ்சிங்காக இருந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் டான்ஸிங் தான் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஆடினதே கிடையாது, நமக்கு ஆடணும்னு ஆசை. ஊர் திருவிழாலெல்லாம் எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே ஒருத்தன் நம்ம பையன் ஆடிட்டு இருப்பான், நம்ம ஆடணும்னு தோணும், ஆடவும் தெரியாது, கூச்சம் ரெண்டுமே தடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடணும் அப்படின்ன உடனே ரொம்ப கூச்சப்பட்டேன். பட் அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா போக்கி எங்களோட கொரியோகிராஃபர் சார் உன்னால் முடியும்னு சொல்லி ஆட வச்சிட்டார். சார் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சிட்டார். ஸோ அதனால் அது எதுவுமே பெருசாக சேலஞ்சிங்காக இல்லைண்ணா. ஸ்டார்டிங் அந்த ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு தவிர ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சது. எனக்கு உங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அதில் மொதல் விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு இப்போ ஈவன் அஜித் சாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கெல்லாம் இது நடந்திருக்கு. என்னென்னா அவங்களோட முதல் படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும், அதுக்கப்புறம் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி அடுத்த படம் பண்ணுறதுக்கே ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த முதல் படம் ட்ராப் ஆகுதுனாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அது விஷயம் நடக்க முடியும்போது, உங்களுக்கும் முதல் படம் அதேமாதிரி ஒரு ட்ராப் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு அப்புறம் ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் போகுது. அப்படி ஷூட்டிங்கே போகல, அதில் சுத்தம் ஒரு நாள் கூட ஷூட்டுன்னு அவங்க பண்ணதும் கிடையாது, போனதும் கிடையாது. ஓகே, அது சும்மா அவர் சொன்னது, அவ்வளோ பொய்கள் தேவையில்லை. பட் மனுஷன் சரி விடுங்க நல்லா இருக்கட்டும், நான் ஷூட்டு போனாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். அதுக்காக தான் கேட்டேன். அப்படியெல்லாம் நீங்கள் அது ஒரு பெரிய எல்லாருமே வெயிட்லாம் பண்ணாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக்கே எவ்வளோ வைரலாக போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி அடுத்த படம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது நீங்கள் அது ட்ராப் அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு? இல்லை ஐபிஎல் கூட சைன் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் பண்ணுவோன்னு நம்பிக்கையோடு தான் இருந்தோம். பட் அவங்க எந்த ஒரு டேட்டுமே சொல்லலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே அதை அடுத்தடுத்த கதைகள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ ஐபிஎல் இந்தியன் பீனல்லாம் கதை ரீதியாகவும் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் கூச்சு வச்சுருக்காங்க. நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு, நமக்கு அவ்வளோ கற்றுக்க முடிஞ்சும். அது போக எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டேரக்டர் சார், நம்மளோட வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ ஆனால் என்ன தான் இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத விட வாய்ப்பு கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் கிடைச்சிது. ஆனால் என்னால் அந்த படத்தை விட்டு வெளியே வந்து வேற ஒரு படம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அந்த படம் பண்ணிடுவோம்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன். அந்த படம் இப்போது ஃபஸ்ட்டு படம் கிடையாது, ஐபிஎல்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஸ்டார்டிங்கில். ஏன்னா நானும் மஞ்சள் வீரன் டைரக்டர் சாரும் கேரளா ரைட் போனப்போ அங்கே வந்து பார்த்தா ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா மூவி க்ரூவும் தங்கியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தது போக இல்லாமல் எங்களுக்கும் கொடுத்தாங்க. எப்படா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடுவோன்னு சொல்லி அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு கடைசி வரைக்கும் அந்த படத்தில் சாப்பிட முடியாமே போயிடுச்சு. ஐபிஎல்லில் தான் சாப்பிட முடிஞ்சுது. ஐபிஎல்லில் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி நாள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நோ எனக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் வேணும். ஏன்னா அது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ப்ரொடக்ஷன். இல்லை தனிப்பட்ட முறையில் ஹீரோக்கு தனி சாப்பாடு அப்படிலாம் கிடையாதா? ஆனால் அது எப்போ வந்துச்சுன்னா கடைசியில், ஏன்னா டயட் இருக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா டயட் ஃபுட் இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த கை குத்தல் அரிசி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும், சுகர் இல்லாதது அந்த மாதிரி தான் சாப்பிடணும். அது கடைசியில் என்னைக்கு டயட் இருக்குமோ அப்போ மட்டும் எப்பவுமே ஒரு ஹீரோ மாறுவாங்களா ஒரு இடத்துல, அது எல்லாருக்கும் செய்யுது. படத்துக்கு நம்மளும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்தந்த டைமில் ஃபுட் டயட்டை மாற்றி தான் ஆகணும், அப்போ வந்துடும்ல. இப்போ அடுத்த படம் என்ன மாதிரியான ஒரு படம்? கதைகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஆல்ரெடி 2 ஃபிலிம் பண்ண டைரக்டர் சார் ஆல்ரெடி கதை சொல்லிட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், பட் இன்னும் அட்வான்ஸ் அசைன்லாம் பண்ணல. ஸோ நானுமே சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி. அடுத்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல கதைகள் வந்து அதில் நம்ம ரொம்ப மெயினாக இருந்தால் கண்டிப்பாக பண்ண வேண்டியதா. ஓகே, ஃபேன் பேஸ் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. படம் முதல் படமே நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து நான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பார்த்துருக்கேன். படம் நடிக்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நானுமே அவரோட ஃபேன் தான். நீங்களும் சிவகார்த்திகேயன் ஆங்கரிங் பண்ணும்போது ஐயோ அது இதுலேருந்து ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ அவரோட வழியிலேயே நீங்களும் முதல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழியிலன்னா ப்ரொஃபஷனல் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பேஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. அப்படிங்கும்போது எப்படி அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சந்தோஷமாக இருக்குது? உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் கொடுத்த பரிசு, அது போக உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கொடுத்த பரிசு தான் இது. ஸோ எப்போவுமே அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு உண்மைக்குரியவனாக இருப்பேன் நான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ இவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட், டான்ஸ்லாம் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பசங்கன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா வாசா என்ன வாசா அடிச்சு தூள் கிளப்புறிய. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரேசிங் ஸ்டார் பட்டத்தை. ஆனால் பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது நானே என்னப்பா இப்படிலாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கே அது ஃபர்ஸ்ட் போடும்போது நீங்கள் டக்குன்னு யோசிச்சிங்களா? ரொம்ப யோசிச்சேன், வேணவே வேணாம், படுத்தே விட்டேன் வேணாம் அப்படின்னு. கிரிட்டிசிசம் ரொம்ப வந்துச்சு. கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். அதுதான் ப்ரோ அடுத்து எனக்கு ஆச்சரியமே. இந்த வயசுல இவ்வளோ பெரிய கிரிட்டிசிசம்ஸ், எதிர்ப்புகள், உங்களுக்கு ஒரு நெகட்டிவான. இப்போ நீங்கள் என்னோட வயசோட மெச்சூரிட்டியை பார்க்குறீங்க. நிறைய பேர் நம்மளோட க்ரோத்தோட மெச்சூரிட்டியை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால நம்மளோட மெச்சூரிட்டியை எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட வயசு என்றைக்குமே யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால என்றைக்குமே எப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு முடியுமோ நம்மளும். இப்படி வளர்ந்து வர டைம்ல இவ்வளோ ஒரு நெகட்டிவ் இதை ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிங்கும்போது சின்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே இங்கே சில பேரால் தாங்கிக்க முடியாத போது எப்படி அதை வந்து எப்படி தாங்கிக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு சப்போர்ட் யார் இருக்கா கூட? ஸ்டார்டிங் நம்மளோட பசங்க தான். என்னதான் கொஞ்சம் நெகட்டிவிட்டி கமெண்ட் வந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ். நம்ம நெகட்டிவ் பீப்புள்ஸை பார்த்து சோர்வு அடையிறோம்ல, அப்படி சோர்வு அடையாமல் பாசிட்டிவான பீப்புள்ஸ் அவ்வளோ கமெண்ட் போடும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இதை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த நெகட்டிவிட்டி கமெண்டில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. சம்மந்தமே நம்ம திட்டினாங்கன்னா அதை தட்டி விட்டு போயிடணும். இதுவே அந்த நெகட்டிவ் கமெண்டில் டேய் வாசா என்னடா வாசா ஆக்டிங் இது என்ன இப்படி இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறான்னா அது உண்மையாக பாசிட்டிவான கமெண்ட் தான். அது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்டேஜ் நம்ம வில்லேஜ்லேருந்து வரோம், பெருசாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது, காலேஜ்லேயும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. திடீர்னு பார்த்தா திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது. சில வாட்டி ஏதாவது காரணத்துக்காக திட்டுவாங்க, ரொம்ப மனசு வலிக்கும். ஸ்டார்டிங் தான் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப வலிக்கும். என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனலில் 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தப்போவே என்னால் அந்த ஒரு டென்ஷனையும் ஹேண்டில் பண்ண முடியல, சின்ன வர நெகட்டிவிட்டியும் ஹேண்டில் பண்ண முடியல. பைக் ஓட்டவே கதறி அழுதுருக்கேன். ஸோ அப்படி இருந்து அப்படியே படிப்படியாக ஃபேஸ் பண்ணி வரும்போது ஒரு கட்டத்தில் கிரிட்டிசிசம் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். அன்னிலேருந்து கிரிட்டிசிசம் ஒரு க்ரோத்துக்காக நம்ம எடுத்துக்கிறது, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிறது. அதனால் தயவு செஞ்சு யாருமே எந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலுமே தோண்டு போயிடாதீங்க. உங்களோட முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. என்னதான் தோல்விகள் வந்தாலும் உங்களோட முயற்சிகளை நீங்கள் விட்டால் தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சவங்களே தவிர, முயற்சிகளை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோல்வியானவங்க கிடையவே கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். இப்போ சார்ட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், அஜித் சாருக்கு அப்புறம் அந்த பைக் சீனுக்காக வெயிட் பண்ணுறது உங்களோட ஒரு படத்தில் என்ன டிடிஎஃப் வாசன் நடிக்கிறாரு இன்னும் பைக் சீனை காணாமே அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணுறாங்கல்ல இப்போ அஜித் சாரோட உங்களை, அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை கம்பேரிசன் அப்படி யாரும் கம்பேர் பண்ணி நான் பார்க்கல. இல்லைங்க, நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்க்கல. ஓகே, இல்லை அந்த பைக் ரேஸ் அந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணுறாங்களா, அதுக்காக சொல்கிறேன். பைக் லவ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆனால் எல்லாருக்குமே அது ஒரு அந்த ஒரு பைக், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே கார் வாங்கினது கிடையாது. நம்ம எல்லாமே பார்த்தது எல்லாருமே பைக். எனக்குலாம் கார்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செட்டே ஆகலை. அந்த ஏசிலாம் ஆகவே ஆகாது. ஜன்னல் திறந்து விட்டே தான் போயிட்டுருப்போம். பசங்கள்லாம் வந்து பண்ணா கண்ணாடி ஏற்றி விட்டு அந்த சைல்ட் லாக் போட்டு விட்ருவாங்க. குழந்தை வந்து பண்ணால் ஜன்னலை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி, நானே டே ஜன்னலை திறந்து விடுங்கடா அப்படின்னே சொல்லி வளர்கிறோம். இந்த மாதிரி தான் நம்மள மாதிரி எல்லா பசங்களுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு படத்தில் ஒரு சின்ன பைக் சீன் வந்தாலுமே எல்லாருமே அது ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது போக நம்ம ஒரு மோட்டோ விலாகராக இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மோட்டோ விலாகரில் ஒரு நல்ல ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் சம்பாதிச்சிருக்கோம். அதனால் வரும்போது அது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அந்த கம்பேரிசன் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அப்படிலாம் இல்லை. நான் பார்த்து அதுக்காக நான் கேட்குறேன். சாரோட ஃபேன் நம்ம. ஓகே. ஸோ இல்லை ஃபியூச்சரில் நீங்களும் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போகிறது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ அந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 முடிச்சாச்சு. எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் பாஸ்போர்ட்டும் வந்துடும். மலேசியா ரேசிங் அங்கே போய் அங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் 2028 2029 சாம்பியன்ஷிப், 2027 நேஷனல் சாம்பியன்ஷிப்க்கு போயிருக்க வேண்டியது. பட் அதுக்கு நான் போன வருஷத்துலேருந்தே நான் வந்து மலேசியாவில் அந்த சர்க்கியூட்டில் போய் செக் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துருந்துருக்கணும். பட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இனி அடுத்தது இது பண்ணிவிட்டு 28 சாம்பியன்ஷிப்க்கு போக வேண்டியதான். கண்டிப்பாக அது விட முடியாதுல்ல, ரத்தத்திலே ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். கங்க்ராட்ஸ் ப்ரோ, சீரியஸ்லி. சார் உங்களுக்கு டிடிஎஃப் வாசன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சார்? சரி, பிடிச்சது ஒன்று பிடிக்காதது அதுதான் மனசில் நினச்சேன். ஓகே. இல்லை இதில் பிடிச்சது பிடிக்காதுங்கிறது கிடையாது. இப்போது எனக்கு ஒரு தம்பி இருந்தேன்னா அவன் தவறே பண்ணக்கூட டே அப்படி பண்ணாத,
அப்புறம் நல்லா பண்ண இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு, நல்லா வருவேன், நல்லா பண்ணு அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறல. அது மாதிரி தான் டிடிஎஃப் வாசிட்டதை தவிர பிடிச்சதோ பிடிக்காதோ அப்படி கிடையாது. தம்பி மாதிரி தான், உடன்பிறவா சகோதரன் மாதிரி தான் இருந்தாப்புல. எல்லாத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணப்பில்ல. அதனால் இது தவறு இது சரி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகே, தவறுண்டா அண்ணன் சுட்டி காட்டுவார், தம்பி நான் மாற்றிப்பேன். கண்டிப்பா. இப்போ இந்த இன்டர்வியூ நிறைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. டிடிஎஃப் வாசன் அவர்கள் சம்பள விஷயத்துல எப்படி? இல்லை, அடுத்து வர ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, சம்பள விஷயங்கிறது அவருடைய குரோத்தை பொறுத்து தான். இது நாங்கள் நிர்ணயிக்க முடியாதுல்ல. இப்போது இந்த படத்தில் நாங்கள் ஒரு சம்பளம் கொடுத்துருக்கோம், அது ஒரு ஜென்டிலான சம்பளம். அதாவது நம்ம படத்தில் ஹீரோ நடிக்கிறாரு, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்கோம். அது ப்ரொடியூசர் விருப்பப்பட்டு தான் கொடுத்தாரு, அவரை தான் கொடுத்தாரு. இவங்க வந்து யாருமே டிமாண்ட் பண்ணல, இது இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்கல. டிமாண்ட் பண்ணலையா ப்ரோ? இல்லை பண்ணோம், ஆனால் ரொம்ப நல்ல ஒரு சேலரி கொடுத்தாங்க. ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து டிடிஎஃப் நிறைய கான்ட்ரோவர்சி. அதில் பிரச்சனை என்ன, நாங்கள் எதிர்பார்த்தது நிறைய கேட்பாருன்னு, அவர் கம்மியாக டிமாண்ட் பண்ணியிருக்காரு, நாங்கள் நிறைய கொடுத்தோம். ஓகே, ஒரு நம்ம படத்துக்கான ஹீரோக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம், நம்ம ஹீரோவுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போமே, நம்ம ஏன் ஃப்ரீயாக நடிக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் முடிவு பண்ணார். ஏன்னா நிறைய கான்ட்ரோவர்சி பேர் டிடிஎஃப் வாசன் இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லை, இதுக்கப்புறம் எங்கள் படத்தை நடிக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அங்கே ஏதாவது ப்ரொடக்ஷன் யாராவது கேட்டது எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நடிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அது எனக்கு நியூஸ் வரல, ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கேட்கல, பேச்சுவார்த்தை அது மாதிரி பெருசாக நடக்கலை. அது அப்படியே நாங்களாம் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து விட்டோம். ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டான சம்பளம். எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க நீங்கள் சொல்லுங்கண்ணே. இல்லை, அது இப்போ வேணாமே. இல்ல ஆடியன்ஸ் நிறைய இல்ல இது ஆக்சுவலா இல்ல இது ஆக்சுவலா சொல்லிட்டோம். இல்ல இது சம்பளம் தெளிவா இல்ல, இது சம்பளம் இல்ல, இது ப்ரொடியூசர் கிஃப்டா தான் கொடுத்தாரு. இல்ல அது வேண்டாம். இப்போ எதுக்கு கிஃப்ட் போயிட்டு, இப்போ ஒரு ப்ரொடியூசர் விருப்பப்பட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, அதை வந்து கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு, அது 1 ரூபானாலும் சரி 1 கோடி ரூபானாலும் சரி ஒரே வேல்யூ தான் அதுக்கு. அப்போது அதில் வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்தா இவ்வளோ பணம் கொடுத்தோம், இவ்வளோ பணம் கொடுத்தா இவர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ சம்பளம் அவங்க டிமாண்ட் பண்ணி கேட்டதுன்னா, ஏங்க இப்படி கேட்டாருங்க, அவர் இப்படி கேட்டாருங்க, நாங்கள் இப்படி பேசுனங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது ப்ரொடியூசரோட கிஃப்ட் தான். அது அவர் என் படத்துக்கு ஃப்ரீயாக நடிக்கூட யாருமே, அதுக்கான சம்பளம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. ஆனால் நல்ல கிஃப்ட்டு தான் கொடுத்தாரு. யாருமே இந்த ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்தது கிடையாது. இது என்னுடைய ஃப்ரெண்டு மதன் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பெருமையாக நிறைய கியூரியாசிட்டிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, கதை நீங்கள் எப்போ எழுதுனது? கதை ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுந்து, 1 இயருக்கு முன்னாடி எழுதுந்து. ஓகே, இல்லை இது வந்து என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆனால் ப்ரொடியூசர் வந்து திடீர்னு கூப்பிட்டாரு. ப்ரொடியூசர் வந்து ஒரு 20 வருஷ ஃப்ரெண்டு. அவர் வந்து முதல்ல படம் பண்ணுற ஐடியாலாம் அவருக்கு கிடையாது. அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப க்ளோஸ் தான், அதாவது ஃபேமிலி மேட்டரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம படம் பண்ணலான்னு சொல்லும்போது படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸ்டார்டிங்கில். அப்போ அதனால் நான் அதை பற்றி பேசது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி திடீர்னு படம் பண்ணலாம் வான்னாரு. நான் அடிக்கடிக்கு மீட் பண்ணுவோம், ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸு மீட் பண்ணுவோம். அப்போது நான் காமெடியாக சொல்லுவேன், எதுக்கு சும்மா படம் பண்ணணுன்னு கூப்பிட்றேன், சும்மா கூப்பிட்டு வரப்போகிறேன், இதுக்கு எதுக்கு படம் பண்ணணுன்னு கூப்பிட்டு அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணலாம் வாயா அப்படின்னாரு. நாளைக்கு வரேன் அப்படின்னா. இல்லை இப்போ வந்தால் படம் பண்ணலாம், அதை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுக்கிறேன், நீ வந்துடு அப்படின்னாரு. சரி எப்போ மீட் பண்ண, சரி இன்றைக்கி போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்கு போனேன். 5:30 போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஸ்கிரிப்டாக வச்சுருந்தார். அந்த கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி நீ கதை சொன்னார். அவர் கதை சொன்னோடனே கதை நல்லா இருந்தது, லைன் நல்லா இருந்தது. அது ஸ்கிரிப்டாக பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பிகாஸ் ஆஃப் அதில் வந்து கமர்ஷியல் இல்லை, கமர்ஷியல் எலமெண்ட் இல்லாமல் இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்னு சொன்னார். பட்ஜெட் ஒன்று சொன்னேன். சரி ஓகே இப்படிட்டு ஆஃபீஸ் பாருங்கள், அப்படியே அதே நேரத்தில் உடனே ஆஃபீஸ் பாருங்கள் அப்படின்னாரு. சரி ஏதாவது காமெடி இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சின்ன அப்படின்னு நினைக்கல. அவர் எப்பவுமே சீரியஸாக தான் பேசுவார். சரி எதுக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பார்க்கலான்னு மீடியேட்டராக சொல்லி வச்சோம். அவங்க அப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழித்து நான் ஆஃபீஸ் பார்க்குறேன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ் பார்க்க பாரு, சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுக்கணும், ரெடி பண்ணிட்டேன், காசு கொடு அப்படின்போது தான் எனக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. அப்புறம் தான் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி மீடியேட் வச்சு செக் பண்ணல, நானும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது அதுக்கு எதுக்கு இமீடியட் கமிஷன் கொடுக்கணும், நாமளாக பார்ப்போம் அப்படின்னு. இவ்வளோ சீரியஸ்னு சொல்லும்போது
ஓகே. அப்புறம் மீடியேட்டர் சொல்லி மீடியேட்டர் பார்த்தோன்னே உடனே ஆஃபீஸ் போட்டு உடனே நீங்களே பண்ணுங்கள், பூஜை நீங்களே போடுங்க பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு கூட அவர் வரல. ஆஃபீஸ் பூஜைக்கெல்லாம் அவர் வரவே இல்லை. நீங்களே பண்ணுங்க, நீ பண்ணால் நான் பண்ணால் ரெண்டும் ஒன்று தானே, அதனால் பண்ணுங்கன்னு அப்போ ஆரம்பித்தது தான். அப்புறம் அதை அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டாக அதை மாற்றினேன். மாற்றும் போது நல்லா வந்திருக்கேன் அவர் கதை அவ்வளோ கேட்க மாட்டார். நானாக சொல்லுவேன், இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன், ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்னாரு. அது கதை பண்ணி முடிச்சிட்டோம். ஹீரோ முடிவு பண்ணது யார், நீங்களா இல்லை எந்த ஹீரோவை? டிடிஎஃப் வாசன் சார். டிடிஎஃப் நாங்கள் படம் பண்ணோம். டிடிஎஃப் வாசன் யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு அரிசியூர் கூட தெரியாது. அப்படி ஒரு பையன் இந்த நாட்டில் இருக்கனா உலகத்தில் இருக்கனா எனக்கு தெரியாது அப்போதைக்கு. அந்த கதை வரும்போது ஃபஸ்ட்டு அதுக்கான ஹீரோ, கதையோட ஹீரோ கிஷோர் தான், அபிராமி. இவங்க 2 பேர் காம்பினேஷனாக அந்த கதையாக இருந்தது. அதை ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்காக ஒரு ஹீரோ போட்டிருந்தோம். அந்த ஹீரோ அப்போ கிடைக்கல. நானும் நிறைய ஹீரோட்டெல்லாம் அப்ரோச் பண்ணேன். டேட் இல்லைன்னா இவங்க டேட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ டேட் நம்ம எமர்ஜென்சியாக ஒருத்தர் வேணுமே அப்படின்ட்டு கேட்கும்போது எல்லாம் 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம்னாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் இவங்களையாவது ஷூட் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிஷோரையும் அபிராமி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து கழித்து சிவியராக ஹீரோ தேட ஆரம்பித்தோம். அப்போ ஒரு நண்பர் ரமேஷுங்கிறவர் கோ டைரக்டர், அவரும் ஒரு நீண்ட கால நண்பர். அவர் வந்து இந்த ஃபோட்டோஸ் காட்டினார், டிடிஎஃப் வாசன் எப்படி அப்படின்னு. யாரும் தெரியலன்னு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது. அதாவது இவன் ஹீரோக்கான மெட்டீரியலு, அதனால் இவன் சஸ்டெயின் பண்ணுவான் எப்படியோ சினிமாவுக்கு வந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடனே யார் மேனேஜர்னாங்க, அஸ்வின் ஒருத்தர் சொன்னாங்க. உடனே அஸ்வினை கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் 3 டேஸில் வந்துட்டார். லைன் வந்து நேராக ஆஃபீஸ் வந்துட்டார். ரொம்ப பவ்யமாக எப்பவும் போல், அதை எப்பவும் தெரியுமா டிடிஎஃப் வாசன் எவ்வளோ பவ்யமாக இருப்பாருங்க, அதே மாதிரி வந்தார். அப்புறம் யாரெல்லாம் நடிக்கிறான்னு கேட்டார். கிஷோர் அபிராமிலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. கிஷோர் பண்ணுறானா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சூப்பர்ண்ணே. அப்புறம் நான் வெற்றிமாறன் சார் பாசர்லேருந்து வந்தனால இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கதை வந்து சொன்னேன். அது நான் ஃபார்மாலிட்டாக ஹீரோவுக்கு சொல்ல வேண்டிய கதையை நான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு தயாராகணும்ல, அதனால் அவர்கிட்ட கதை சொன்னேன். சூப்பராக இருண்ணே பண்ணலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு உடனே ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு எப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எனக்கு ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா. சரி ஓகே அப்போ கமிட் பண்ணிக்கோ, ஷூட்டிங் ஸ்டார்ட் அடுத்தது இவர் வச்சு கமிட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சு தான் டிடிஎஃப் வாசன். அது வரையும் எனக்கு நண்பர் காட்டாத வரையும் எனக்கு டிடிஎஃப் வாசன் யாரும் தெரியாது. ஆனால் பார்த்த பிறகு இது ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்குது, ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல், ஃபிசிக்கல் ஃபிட் எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருக்குது. இது ஒரு இந்த ஹீரோ வந்து ஒரு லெவலில் வந்து கண்டிப்பாக சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக மாறுவார் அப்படின்னு தெரிஞ்சோம். ஆனால் அந்த இவருக்கு என்ன ப்ளஸ்ன்னா, இந்த படத்திலே ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலான ஒரு ஹீரோவாக நான் காட்டியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவன் அந்த இடத்த தொடுவார்னு நினைக்கிறேன், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தொடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றிமாறன் சார் ட்ரெய்லர் பார்த்தாரா, என்ன சொன்னார்? நல்லா இருக்குன்னாரு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குன்னாரு, பாராட்டினார். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாரா, எதாவது பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்லை, டோட்டலாக மொத்தமாக பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லாயிருக்கு, கண்டென்ட் இப்படி தானே படம் இருக்குன்னாரு. ஆமாம், இன்னும் படம் பார்க்கல அவர். ஆமாம் சார், ஃபுல்லாகவே கண்டென்ட்டாக தான் இருக்கும் படம் அப்படின்னு. நல்லா வந்திருக்கு, ட்ரெய்லர் நல்லா வந்துருக்கும்போது படமும் நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த இந்தியன் பீனல்லா இதில் இந்த விஷயத்த நாங்கள் சொல்ல வரோம் ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் ஐடியா தோணுது. அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வரோம், கன்வே பண்ண வரோம் அப்படின்னா என்ன சொல்ல? நம்ம நியூஸில் நிறைய பார்க்குறோம், விபத்து நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, கொலை நடக்குது. இது எல்லாமே பழி வாங்குறது கொலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே சில இடத்துல ஆக்சிடென்ட்னாக்கா குறுக்கு போயிட்டான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் குறுக்கு தான் போனானா இல்லை வேணுன்ட்டு அது ஆக்சிடெண்ட்டாக இல்லை ஆக்சிடெண்ட்டாக உருவாக்கப்பட்டதா யாருக்கு தெரியாது. நம்ம ஈஸியாக படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் செய்திகள் வருது, படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கொலை கொள்ளை எல்லாமே படிச்சுட்டு போகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி சில விஷயங்களில் சதி இருக்க தான் செய்யும். அந்த சதி தெரியாமல் போயிட்டே இருக்குது, நாமளும் அதை படிச்சுட்டு ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கும். அப்போது பணபலம் இருக்கிறவனும் அதிகார பலத்தில் இருக்கிறவனுங்களும் அவனுங்க செய்த தவிர ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேலே தூக்கி போட்டு இவனுக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போது அந்த சாதாரண, அதாவது எப்படியாவது இந்த சமுதாயத்தில் வெளியே வந்துடணும், நாமளும் கொஞ்சம் வசதியாகணும், தான் குடும்பத்தை ஒரு இடத்துல படிப்பு கொடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண பீப்புள் மேலே தூக்கி இந்த பழி அங்கே போட்டால் அவன் என்ன ஆவான்? அவனும் அழிஞ்சு போவான், அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். அப்போது அந்த சின்ன பசங்களாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் ஏதோ ஒரு
அதுக்கப்புறம் பணம் தேவைப்படும். ஒரு தலைவன் இறந்துட்ட பிறகு சின்ன பையன் என்ன பண்ணுவான், பணம் தேவை இருக்காது. வீட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதோ 4 பாத்திரத்தை வச்சு பக்கத்து வீட்டில் அது ஒரு 4000 5000 வரும். அது எவ்வளோ நாள் தான் குடும்பம் நடத்திங்க, அது அன்றைக்கி சாப்பிட்டு அப்படியே போயிடும். பட் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், சில நேரத்தில் அந்த பையன் அது எப்படியாவது அம்மா கரை சேர்த்தணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு தீவிரமாக படிச்சிட்டானா பிரச்சனை இல்லை. அப்போ தவறான வழி போயிட்டேன்னா அது அது உருவாக்கப்படும் இந்த சமுதாயத்தில். அது மாதிரி தான் உருவாக்குற மாதிரி இருக்குது இன்றைய சமுதாயம். அப்போது அதை வந்து நம்ம சொல்லணும், இதெல்லாம் இப்படி இருந்தால் இப்படி வரக்கூடாது. அப்புறம் இவன் எப்படி அந்த ஸ்கேம்குள்ளே மாட்டிக்கிறான், அந்த அதிகார பலம் பணபலம் இருக்குல்ல, அந்த ஸ்கேம்குள்ளே எப்படி மாட்டிக்கிறாரு, மாட்டிக்கிட்டு இவர் எப்படி துடிக்கிறாரு, இந்த குடும்பம் எப்படி சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறது இது அழகாக எடுத்து காட்டியிருக்கேன். அது இல்லாமல் இப்போது டிஜிட்டல் நம்ம உலகம் வந்து நம்ம இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேசி இருந்தது. ஒரு கிராமத்தில் வாழ்ந்தால் ப்ரைவேசி இருக்குது, நகரத்தில் வாழ்ந்தோட ஒரு ப்ரைவேசி இருந்தது. நம்மளுடைய விஷயம் எங்கேயுமே வெளில போகாது. இப்போது நீங்கள் ரோடில் நடந்தாலும் சரி, தெருவில் நடந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்மளுடைய தனித்தன்மை வெளியே போகுது. அது சரி, தெருவில் இருக்குது, ரோட்டில் இருக்குது, போகிறது பிரச்சனை இல்லையா, நாங்கள் அங்கே கேமரா வச்சுருக்கேன், நம்ம எதாவது பண்ணலாம். பட் வீட்டுக்குள்ளமும் அதை தன்னுடைய ப்ரைவேசியே வெளியே போகுது. அந்த ப்ரைவேசி எப்படி வெளியே போகுது, அந்த வீட்லேயும் நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். அது குடும்பத்துக்கான மக்களுக்கான ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும், அது விழிப்புணர்வாகவும் இருக்கும், அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது அப்போ வீட்டுக்குள்ளவும் நம்ம ஒரு பெண் பிள்ளை வச்சுருந்தா எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ தனிப்பட்ட முறையில் இருந்தாக்கா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, குழந்தைங்க ஏதோ டான்ஸ் போடலாம் அப்படின்னும்போது அது வெளி உலகத்துக்கு வந்துடும். அது வெளி உலகத்துக்கு வரும்போது உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்றத கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம பக்கத்துக்கிட்ட வந்தோன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் தலை காட்ட முடியாது. கௌரவமான குடும்பத்தில் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம அந்த தவறும் பண்ண விட அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நான் இதில் தீர்வு சொல்லியிருப்பேன். அது மாதிரி வீட்டுக்குள்ளும் நம்ம சேஃபாக இருக்கணும், எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேர்ஃபுல்லாக இருந்தாக்க நம்ம அதிலேருந்து ப்ரைவேசிலையும் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம், ஒருத்தங்களை பற்றி அவதூறாக இருக்கும், ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னு வரும், ஒருத்தங்களை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வரும். ஸோ ஆனால் உண்மை என்ன, இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது போக 0 ப்ரைவசி, எங்கேயுமே நமக்கு ப்ரைவசி கிடையாது. ஈவன் தான் நம்மளோட ப்ரைவேட் ரூமில் கூட ஒரு ப்ரைவசி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக டைரக்டர் சார் எடுத்து சொல்லியிருக்காரு. நிறைய உள்ள கருத்துக்கள் இருக்குது. அது போக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையோட படத்தை வர 28ஆம் தேதி எல்லோரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ எப்படி சொல்லுங்கள். அந்த இது கண்ணட்டே முடிச்சுட்டு கொடுத்தது பேட்டி முடிக்கிற மாதிரி போயிட்டு இல்லை முடிக்கல இல்லை அதோட வந்துட்டு அவர் அந்த படத்துக்கான அந்த ஒரு இதை கொடுக்குறாரு. ஆமாம், நடுவில் நாங்கள் மென்ஷன் பண்ணோம் 28. ஓகே, இது சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த இந்தியன் பீனல் லா அது ரொம்ப கேட்சியாக இருக்குது. IPL இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily.